நம்ம கண் முன்னாடியே ஆள் இல்லைன்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்காங்க முக்கால்வாசி சப்வேக்குள்ளே நுழையும் போது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சட்டுன்னு உள்ளே குஞ்சு ஓடிடுறாங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க, தயங்குறாங்க. ஏன்னா பேமெண்ட் நம்ம ஏஷியாவிலேருந்து வந்திருக்கோம், நம்மளே ஓகே அப்படின்ற மாதிரி பே பண்ணிட்டு தான் போனோம், மாட்டினா அசிங்கமாக போயிடும்ன்ற மாதிரி பண்ணுறோம். வாழ்நாளில் முதல் முறையாக இப்படி ஒரு ஹாஸ்டலில் தங்க போகிறேன்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமும் பூரிப்பும் இருந்தது எனக்கு. இங்கேருந்து போனால் அந்த பிராட்வே, டைம் ஸ்கொயரு எல்லாமே கனெக்ட் ஆகிற ரோடுங்க இதுக்குள்ள தான் இருக்குது. 4-5 ரோட பிரியுது இந்த இடம். சென்ட்ரல் ஏரியா இங்கே பாருங்க. நியூயார்க்லேயும் ஏழை மக்கள் நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. தெரு ஓரமாக இப்படி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ட்ராபேக்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டியுமே, அதாவது குக்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது ஹாஸ்டலில். டோட்டல் ஸ்கெடியூலே டேமேஜ் ஆகும். பட் இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. புக்கிங் கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ரீஃபண்டபிள் இல்லாமல் இருக்க ரூம்ஸை புக்கே பண்ணிடாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல சேர்த்து விட்டுறாங்க இவங்கள வீட்டுக்கு முன்னாடி இருக்க குப்பைகளை. இது சிட்டியில் மட்டும் இல்லை, வில்லேஜ் சைட்லையும் அப்படி தான் இருந்துச்சு. அண்டர் கிரவுண்டில் அந்த சப்வே ஓடுற சத்தங்க, அவங்க வென்டிலேஷனுக்காக காற்று உள்ளே போயிட்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டையாக போட்டு விட்ருக்காங்க. அதுக்கே $31 USD நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்.